வீடியோவை நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நன்றி. இன்னும் ஃபாலோயிங் வந்து இன்னும் வரணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபாலோயிங் வரணும். ஸ்டார்ட் பண்ணலாம். எதோட அன்றைக்கி முடித்தேன்னா, நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போட முடியல. நேற்று எதோட முடித்தேன்னா, முந்தா நாள் எதோட முடித்தேன், சாமானுங்க எடுத்துகிட்டு வரதுக்காக காசு வந்து 1,00,000 ரூபா வாங்கினா சாமான் எடுத்தால் தான் வீட்டிலேருந்து காசு தருவேன் நாங்கள். அதோட சரி எங்கள் அத்தைகிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி சாமான் எடுக்கணும், வீட்டில் போட்டுட்டு நான் போய் காசு வாங்கிட்டு வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன் கேட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், நான் கூட கேட்கல. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார் அவங்க அம்மாட்ட போய். அதுக்கு எங்கள் அத்தை அதெல்லாம் அவசரம் திட்டுவாங்க, இந்த வீட்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்டயே போய் நாங்கள் வாடகை அந்த கேட்டிருந்தோம்ல, அவங்கக்கிட்டே போய் நாங்கள் பேசணும். அவங்க பரவாயில்ல படிக்கல போட்டுக்கோங்க, ஆனால் சீக்கிரம் எடுத்துருங்க எல்லோரும், அப்புறம் தண்ணி அடிக்க வந்தாங்கன்னா கஷ்டமாயிடும் சரின்னு அப்புறம் சாமான் எடுத்துகிட்டு வந்து படிக்கல போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கோர்ட்டு வாசலில் திருவற்றூர் கோர்ட்டு வாசலில் போய் காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வக்கீலுங்க 50,000 மீதி கற்றாங்க. எங்கள் சித்திக்கு ஒரு 10,000 40,000 எடுத்துக்கிட்டு வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த சாமானை அதுக்கப்புறம் வீட்டை கழுவி அதுக்கப்புறம் நான் சாமானை உள்ளே எடுத்தேன். இதிலே தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்டவங்கன்னு. பெத்த பிள்ளைக்கு ஒரு வாடகை நீங்கள் அந்த வீட்டில் வாடகை இருக்கீங்க, வாடகை கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி பெத்த பிள்ளை விட்டு சாமானை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி விட்டுட்டு அதே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் பாட்டு நின்றுட்டோம். அந்த டைமில் எனக்கும் அந்த இதில் பிரச்சனை அப்படியே மண்டையில் ஓடி மாத்திரையை சாப்பிட்டு கிட்னியில் கல் வச்சிச்சு. அது எங்கள் வீட்டுக்கார் பாவான் டைமில் வேலை இல்லாதப்போ எங்கெங்கேயோ போய் காசு கேட்டு அலைஞ்சி என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனார். அப்புறம் என் பையன் படுத்துட்டான். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே என் பையன் படுத்தான். டைஃபாய்டு படுத்த பிள்ளை சில்லுனாச்சு உடம்பு செத்துட்டான்னு நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபோன் பண்ணி அப்போ ₹1 கூட இல்லை, அந்த ஃபோன் பண்ணுறது கூட ₹1 இல்லை. கணேச கடையில் போய் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ₹1 அப்போ அந்த டைம் ₹1 ₹2 அந்த கடையில் இருக்கோம்ல அது சொல்லிவிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் ஓடியாந்து என் பையனை பார்த்தாரு. பையன் இப்படி சில்லுன்னாச்சு. அதுக்கப்புறம் காலில் போட்டோம், சாக்ஸ் போட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு 4-5 மாட்டினோம், சட்டைங்க 4-5 மாட்டினோம், போர்வையை ஒரு 2 போர்வையை போற்றி விட்டோம். அப்புறம் உடம்பு சூடாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடணும். அப்புறம் டைஃபாய்டு இருக்குன்னாங்க. அப்புறம் அங்கங்கே அவர் தான் அலைஞ்சு அந்த டைம் என்கிட்ட வேலை இல்லை, நான் வேலைக்கே போகல, இதை ஏமாந்து போயிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. வாடகை கொடுக்க முடியல, அந்த அட்வான்ஸை கழிச்சிட்டு வந்தோம். அந்த டைமில் தான் எங்கள் குழந்தை 2வது குழந்தை எங்கள் அத்தை கூட இருக்கிறாப்புல அந்த 2வது குழந்தை அவங்க என்ன பண்ணாங்க, சாமான் யாரோ அவர் ஃப்ரெண்டோடைய சாமானை கொண்டு வந்து எங்கள் அத்தை வீட்டில் போட்டாங்க. அப்போ அந்த வாசலில் அவங்க அந்த வறண்டாவில் வச்சுருந்தாங்க எங்கள் அத்தை. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், இதை மட்டும் வாசலில் வச்சுருக்கியம்மா, எவனோ விட்டு சாமானும் வாசலில் வச்சுருக்க, பெத்தப்பில் விட்டுது, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை பண்ணிட்டாங்க. சரி அதோட நான் சொன்னேன், எதுக்கு அதை முடிஞ்சு போன கதையை எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்ட்டு அப்புறம் அதை அப்படியே சால்வ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வீடு மாறணும் போது தான் என் தம்பி சொன்னால், அக்கா நீ வந்து வேலைக்கு போ, தேவி கூடயே போ, தேவி அனுப்பிவிட்ற 1 வருஷத்துக்கு உனக்கு துணையாக வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவியை நிப்பாட்டிடலாம், நீ போ அப்படின்னு. சரி அதுக்கேற்ற மாதிரி எங்கள் தேவி தம்பி பொண்டாட்டி கூட்டிகிட்டு போச்சு. அது 1 வருஷம் வரையும் என் கூடயே இருந்தது. அதுக்கப்புறம் நின்றுச்சு. 1 வருஷம் கற்றுக் கொடுக்குற வரையும் என் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தை மாற்றமானோன்னு நின்றுச்சு. அதுலேருந்து இன்னொரு 15 வருஷமாக நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். நல்ல கம்பெனி, கோனார் கம்பெனி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பர் கம்பெனி, ஆம்பளை பொம்பளை யாருமே பிரச்சனை கிடையாது, வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் காசு தான் முக்கியம். 2வது கையெழுத்து, எதுலேயுமே கையெழுத்து தயவு செஞ்சு போடாது. யாராவது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரத்தில் கையெழுத்து வெறும் பத்திரத்தில் கையெழுத்து போடணுன்னா தயவு செஞ்சு போடாது. நம்பிக்கைன்றது இது வந்து வேற பட்சம். ஆனால் அதை நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம இனிமேல் நம்பக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் காலம் போய்கிட்டு இருக்கு.
நான் நிறைய பட்டுட்டேன். இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது அடுத்த இது வந்து நாளைக்கு சொல்கிறேன். பாய்.